தமிழக வெற்றிக் கழகத்தோட பாமக இணைய போகிறதா? இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும், பாமக நிர்வாகிகளும் செம ஹேப்பியில் இருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா, முக்கியமா விஜய் அவர்கள் வென்று விட்டதுக்கு அப்புறமா, கூட்டணி கட்சிகளே விஜய் அவர்களுக்கு சில பேர் எகெயின்ஸ்டா பேசினாங்க. முக்கியமா திருமாவளவன் அவர்கள்லாம் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தோம். ஸோ கூட்டணியில் நாங்கள் தொடரலாம், தொடராமையும் போகலாம், எப்போ வேணால் வெளியே வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இது திருமாவளவன் மீது பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே திருமாவளவன் மீது செம கோபத்தில் இருந்தாங்க. இந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருக்காங்களாம். ஒருவேளை பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒரு மினிஸ்டர் பதவி பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருமாவளவன் அவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்துவிட்டால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, பாமகவும் சரி ஒரு பெரிய பலமாக அமையும். ஏன் பலமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு யங்ஸ்டர்ஸ் ஒன்றா சேரும்போது அது மக்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாமகவுக்கு ஒரு மினிஸ்டர் பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.